தனது பிள்ளைகளும் தங்களுக்கு தவறு செய்தவர்களை மன்னிக்க வேண்டும் என்றும் மற்றவர்களின் குறைகளை பேசி மகிழ்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் மற்றவர்கள் மனவேதனைப்படும்படியாக நாம் அசால்ட்டாக பேசுவதை, குறிப்பாக கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் பிள்ளைகள் பெற்றோரிடமும் பெற்றோர் பிள்ளைகளிடமும் இவ்வாறு பேசுவதையும், திருமணமான ஆண்களும் பெண்களும் இச்சையோடு மற்றொரு ஆணையோ பெண்ணையோ பார்ப்பதையும், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை டிவி மற்றும் செல்போன்களுக்கு கொடுத்துவிட்டு ஜெபிக்க எனக்கு நேரமில்லையே என்று சொல்வதையும், நம்மை பகைக்கிறவர்களை மற்றவர்கள் அனைவரும் பகைக்க வேண்டும் என்று முடிவு செய்து ஏதேன் தோட்டத்தில் பாம்பு ஏவாளிடம் பேசியது போல மற்றவர்களை மயக்கும்படியாக பேசுவதையும், சுயநலத்துடன் மற்றவர்கள் மனதை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்வதையும் தேவன் முற்றிலுமாக வெறுக்கிறார். தெய்வ பிள்ளைகளை,